before I left the Navy, நான் கப்பற்படையை விட்டு விடுவதற்கு முன்பதாக I had already developed the habit of listening. நான் ஏற்கனவே தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டேன். Once I was walking in Bombay, ஒரு நாள் நான் பாம்பேயிலே பட்டணத்தில் நடந்து கொண்டிருந்தேன். I saw a musical shop with an accordion there. நான் ஒரு இசைக்கருவி விற்கக்கூடிய ஒரு கடையிலே அக்கார்டியன் இசைக்கருவியை நான் அங்கே And I பார்த்தேன். said, Lord, I want to get an accordion and I'll learn to play it. ஆண்டவரே, நான் எப்படியாவது இந்த அக்கார்டியனை வாங்கி அதை நான் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். For Christian songs only. கிறிஸ்தவ பாடல்களுக்கு மட்டும் தான் ஆண்டவரே, வேறு காரியத்துக்கு அல்ல. And that was the last accordion in that shop. அந்த கடையிலே மற்ற எல்லா அக்கார்டியன்களும் விற்கப்பட்டு விட்டது. இதுதான் கடைசி பீஸ். So how do you decide whether to buy something or not? ஒரு பொருளை வாங்குவதா வேண்டாமா என்பதை எதன் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும்? One, you can say, if I got the money, I buy it. எனக்கு பணம் இருக்கிறது, ஆகவே நான் வாங்குகிறேன் என்று சொல்லிவிடலாம். The other is, இன்னொன்று, does God want me to buy it or not? அதை வாங்க முடியாது தேவன் விரும்புகிறாரா இல்லையா? I had the money. எனக்கு பணம் இருந்தது. I didn't know how much it cost actually. அந்த பணம் அப்பொழுது அக்கார்டியன் எந்த விலையில் So தெரியவில்லை. I said, Lord, do you want me to buy it or not? ஆனால் ஆண்டவரே, நான் அதை வாங்குவதற்கு நீர் விரும்புகிறீரா இல்லையா? And I was very young. I did not know how to find God's will. அப்பொழுது நான் மிகவும் இளைஞனாக இருந்தபடினால தேவ சத்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. So I said, Lord, I don't know how to find out your answer, whether I should buy this accordion or not. ஆண்டவரே, உம்முடைய பதிலை எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியவில்லை. இதை வாங்குவதா வாங்க வேண்டாமா? So I'll ask you for a sign. ஆகவே நான் ஒரு அடையாளத்தை இடத்துல கேட்கிறேன். If the price of this accordion is below this, I'll buy it. இந்த அக்கார்டியனுடைய விலை குறிப்பிட்ட இந்த விலைக்கு கீழாக இருக்குமேயானால் நான் வாங்குவேன். If it is more than that, then I won't buy it. இந்த தொகைக்கு அதிகமாக இருக்குமானால் நான் வாங்க மாட்டேன். So I went to the shop. அவன் கடைக்கு போனேன். What is the price? ஐயா, இந்த அக்கார்டியனுடைய விலை என்ன? And it was more. அதை விட அதிகமாக இருந்தது. More than what I said. நான் ஆண்டவரிடத்தில் சொன்ன அந்த விலையை காட்டும் அதிகமாக இருந்தது. Not much more. ரொம்ப அதிகம் இல்லை, just little more. கொஞ்சம் தான் அதிகம். I had that money with me. எனக்கு அப்பொழுது அந்த பணம் என்று இருந்தது. And it was a big temptation. I've got the money, I can buy it. என்னிடத்தில் பணம் இருக்கிறது, நான் வாங்க வேண்டுமானால் வாங்கலாம். பெரிய சோதனை எனக்கு அப்பொழுது. But I had asked God for a sign. ஆனால் தேவனிடத்தில் ஒரு அடையாளத்தை நான் கேட்டேன். Lord, I'm going to honor you. ஆண்டவரே, நான் உம்மை கனப்படுத்த வேண்டும். Even though I want to buy this very much. நான் அதிகமாக இதை ஆசைப்பட்டு வாங்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட, I asked you for a sign, you did not give it to me. நான் ஒரு அடையாளத்தை கேட்டேன், நீர் அந்த அடையாளத்தை கொடுக்கவில்லை. So I will not buy it. ஆகவே நான் அதை வாங்க மாட்டேன். So I didn't buy it. ஆகவே நான் அதை வாங்கவில்லை. Now you may think that's a small thing. இது என்னப்பா, இது சிறிய காரியத்தை சொல்லுகிறார் என்று எண்ணலாம். You know what is the result of that? அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? Those days I never studied the Bible so much. I used to read it every day, but that's all. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பேனே ஒழிய ஆழமாய் நான் அந்த நாட்களிலே வேதத்தை படிக்கவில்லை. And I know that if I had got the accordion at that time when I was 21 years old, 21 வயதா இருக்கும் பொழுது அந்த நாளிலே அக்கார்டியனை வாங்கியிருந்தால், I would have spent all my time playing the accordion. நான் எப்பொழுது பார்த்தாலும் அக்கார்டியன் வாசித்துக் கொண்டே என்னுடைய நேரத்தை செலவு செய்திருந்திருப்பேன். And I would not have studied the Bible. நான் வேதத்தை படித்திருந்திருக்க மாட்டேன். Then I would not be sitting here today. இன்றைக்கும் இங்கே உட்கார்ந்திருக்க மாட்டேன். I would have been just playing the accordion. நான் இன்னும் அக்கார்டியன் வாசித்துக் கொண்டே இருந்திருப்பேன். But because I didn't buy it, நான் இன்றைக்கு வாங்காதபடினாலே I spent all my spare time studying the Bible. நான் மீதி இருக்கக்கூடிய எல்லா நேரத்தையும் வேதத்தை படிப்பதிலேயே செலவு செய்தேன். See, no, there's no sin in buying an accordion. அக்கார்டியன் வாங்குவதிலே பாவம் இல்லை. But if I had bought it, I would have missed the will of God. ஆனால் அதை வாங்கி இருந்தால் தேவ சத்தத்தை இழந்திருப்பேன். And if I had not studied the Bible, I would have completely missed the will of God for my life. தேவனுடைய வார்த்தையை படிக்காது இருந்திருப்பேன், ஆனால் முழுமையாக தேவ சத்தத்தினுடைய வாழ்க்கையை இழந்திருப்பேன். How you can miss the will of God by a small wrong decision. ஒரு சிறு தவறான தீர்மானம் எடுப்பதன் மூலமாக நீங்கள் எப்படி தேவ சத்தத்தை இழக்க முடியும் என்று பாருங்கள். Because I said, Lord, I don't want to do what I think is right. I want you to tell me what is right. ஆண்டவரே, ஏதோ காரியங்கள் நல்லது என்பதனாலே நான் செய்யவில்லை, விரும்பவில்லை. ஆண்டவரே, எது வேண்டும் என்று நீர் சொல்லும். That's why I didn't miss God's will. ஆகவே தான் நான் தேவ சத்தத்தை இழக்கவில்லை. And so many times he protects us like that. அநேக சமயங்களில் அவர் நம்மை பாதுகாக்கிறார். From doing something wrong. தவறான தீர்மானங்கள் எடுப்பதிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். When sometimes we may be choosing something good. சில சமயத்தில் நாம் நன்மையான காரியத்தை தேர்வு செய்யலாம். But God has got something better. ஆனால் தேவன் அதை விட மேன்மையான ஒரு காரியத்தை நமக்கு என்று வைத்திருப்பார். And I miss what is better by choosing what is good. நான் நன்மையானவற்றை தேர்ந்தெடுத்தபடினாலே மேன்மையானவற்றை இழந்து விட்டேன். So I have developed the habit of listening. ஆகவே நான் தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டேன். You know, for example, I get so many invitations from people. Come here, come here, come here, come here. உதாரணமாக பல மக்களிடத்திலிருந்து அங்கே வந்து பிரசங்கிக்கும்படியாக எனக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே வாருங்கள், அங்கே வாருங்கள் என்று. Even
last 30-35 years. கடந்த 30-35 ஆண்டுகளாக எனக்கு அழைப்புகள் வந்த வண்ணம் And இருக்கிறது. I said, Lord, I don't know where I should go. ஆண்டவரே, நான் எங்கே போக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. You tell me where to go எங்கே போக வேண்டும் என்று நீர் சொல்லும் ஆண்டவரே, and I'll go. நான் போகிறேன். In 1982 December 1982 ஆண்டு டிசம்பர் மாதம் or January 83, அல்லது ஜனவரி 83 ஆண்டு I got an invitation to go to Tuticorin. தூத்துக்குடிக்கு போவதற்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. So many letters I get, go here, go there. அநேக கடிதங்கள் இங்கே வாருங்கள் அங்கே வாருங்கள் என்று வந்து கொண்டிருக்கிறது. I say, no, I don't have any peace in my heart. இல்லை, என்னுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் இல்லை என்று சொன்னேன். I got a letter from the YMCA secretary in Tuticorin. தூத்துக்குடி YMCA செக்ரட்டரி காரிய சித்தி செயலாளரிடமிருந்து கடிதம் வந்தது. And I felt in my heart the Lord saying, go. என் உள்ளத்திலே ஆண்டவர் போ என்று சொல்வது போல உணர்ந்தேன். So I didn't know who this man was. I said, okay, I'll come. அந்த மனிதர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டேன். And he arranged meetings there in Tuticorin. ஆகவே தூத்துக்குடியில் எனக்கென்று கூட்டங்களை ஒழுங்கு செய்திருந்தார். There was no church there. அங்கே சபை அப்பொழுது இல்லை. I did not know even one person in Tuticorin. தூத்துக்குடியிலே அப்பொழுது எனக்கு ஒரு ஆளை கூட தெரியாது. So I went to the meeting. ஆகவே நான் கூட்டங்களுக்கு சென்றேன். And the first day முதல் I நாளில் spoke. நான் என்ன பேசினேன் என்றால், All the pastors were sitting at the back. அங்கே மேடையின் பின்னாலே எல்லா பாஸ்டர்களும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். A lot of people. அநேக மக்கள் வந்திருந்தார்கள். After the first message, முதல் செய்தி முடிந்தவுடனே all the pastors got offended and went away. எல்லா பாஸ்டர்களும் மனத்தாங்கல் அடைந்து போய்விட்டார்கள். And the worst part was, அதைவிட மோசமான பகுதி என்னவென்றால், the man who arranged the meetings, he also got offended and went away. அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தாரே அவரும் மனத்தாங்கல் அடைந்து போய்விட்டார். I didn't know what to do. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. I said, Lord, what have you brought me here for? தேவன் ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்று தெரியவில்லையே. The man who has invited me has gone. என்னை அழைத்த அந்த மனிதரே போய்விட்டார். But I saw some young people, some 8 or 9 people standing up there and singing. ஆனால் அங்கே ஒரு 8-9 பேர் வாலிப சகோதரர்கள், வாலிப இளைஞர்கள் குழுவாக இருந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். All from the CSI church. அவங்க எல்லாருமே CSI சபையிலிருந்து வந்தவர்கள். I didn't know them. எனக்கு அவர்கள் யாருன்னு தெரியாது. But the Lord said to me, contact these people. ஆண்டவர் என்ன உணர்த்தினார் என்றால், இந்த பாடக்கூடிய அந்த 6-7 பேரை தொடர்பு கொள் என்று சொன்னார். So I contacted those brothers. ஆகவே நான் அந்த சகோதரர்களை தொடர்பு கொண்டேன். And I said, can we meet together after the meeting? கூட்டம் முடிஞ்சோடனே நம்ம எல்லாம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசலாமா என்று கேட்டேன். So I went with them after the meeting and would sit till midnight talking to them. ஆகவே கூட்டம் முடிந்த உடனே இவர்களோடு கூட சென்று வெளியே உட்கார்ந்து நடுராத்திரி வரைக்கும் பேசிக் கொண்டிருந்தோம். Those are the brothers who are now the core of the Tuticorin church. இந்த சகோதரர்கள் இன்றைக்கு கரு மையமாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி சபையார் சகோதரர்கள். See how God's way is, just by listening to him. அவருக்கு செவி கொடுப்பது மூலமாக தேவனுடைய வழிகளை பாருங்கள். And I can tell you so many stories like this. இப்படி பல சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். Here in Kalyar Koil. காளையார் கோயிலில் I remember Brother Parisutham, when he first asked me, I said, no, I'm not going to come. முதல் பரிசுத்தம் பிரதர் அவர் என்னை இங்கே வரும்படி அழைத்தார், நான் வரமாட்டேன் என்று சொன்னேன். They were part of some other group and I said, no, I'm not interested. அவள் வேறு ஒரு சபையை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன். But then one day the Lord said, go. ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர் நீ போ என்று சொன்னார். Then I went. பிறகு நான் சென்றேன். And that was the right time. அது சரியான நேரம். So I find that if you listen to what God has to say to you, you will go at the right time for every place. ஆகவே தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார் என்பதை கவனித்தால் நாம் ஒவ்வொரு இடத்துக்கும் சரியான நேரத்திற்கு செல்லுவோம். Even when people try to ask you difficult questions. மக்கள் கடினமான கேள்வியை கேட்க முற்பட்டாலும் கூட. Once in America, ஒரு முறை அமெரிக்காவிலே one church asked me to come and speak there for one-day meetings. Yeah, I was telling you that this is a very peculiar type of church. அங்கே மிகவும் ஒரு வினோதமான ஒரு சபையை நான் பார்த்தேன். Even though they live in America, they don't use cars or motorcycles, they ride horses. அமெரிக்காவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மோட்டார் பைக்கோ காரோ பயன்படுத்த மாட்டார்கள், எல்லாரும் குதிரை தான் வைத்து சவாரி செய்து கொண்டிருப்பார்கள். Like old-fashioned people. அந்த காலத்து மக்களைப் போலவே இருந்தார்கள். And all the men will have beards. ஆண்கள் எல்லாருக்கும் தாடி இருக்கும். Everybody. எல்லாருக்கும் தாடி. Everybody. எல்லாரும் தாடி வாளாக்கள். I was the only person there without a beard. தாடி இல்லாமல் நான் ஒருவன் தான் அங்கே இருந்தேன். That was their religious belief that all men must have beards. அதுதான் அவங்களுடைய மத சம்பந்தமான ஒரு நம்பிக்கை, எல்லா ஆண்களும் தாடி வைத்திருக்க வேண்டும். So
I had great liberty to speak God's word there. ஆகவே அங்கே தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு அபரிமிதமான விடுதலை இருந்தது. So after the morning session we were sitting like this for lunch. ஆகவே காலை கூட்டம் முடிந்த உடனே நாங்கள் எல்லாரும் இப்படியாய் மேஜையிலே சாப்பாட்டுக்காக உட்கார்ந்திருந்தோம். Some of them did not like what I said. அதிலே ஒரு சிலருக்கு நான் சொன்னது பிடிக்கவில்லை. So one of them tried to embarrass me by asking me some questions. ஆகவே சில கேள்விகளை கேட்டு என்னை அகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். So he was sitting opposite me one night. எனக்கு நேர் எதிராக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். Whole table full of people with beards. அந்த மேஜை முழுதுமாக தாடி மனிதர்களாலே நிறைந்திருந்தது. And here's me with a clean shaven face. நான் மட்டுமே நன்றாக சவரம் பண்ணி கொண்டு சென்றிருந்தேன். And he asked me a question. என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். Brother Zach. சகோதரர் ஜாக் அவர்களே, did God make a mistake in giving you hair on your face? Or did you make a mistake in cutting it all off? தேவன் உங்களுக்கு இந்த முகமெல்லாம் முடி முளை செய்யக்கூடிய ஒரு தவறுதலாக தேவன் செய்து விட்டார் தாடி முளைக்கக்கூடிய காரியம், அல்லது நீங்கள் தவறாக சவரம் பண்ணி கொண்டீர்களா என்று கேட்டார். So like Jesus was doodling on the ground. இயேசு தரையில் எழுதுவது போல நானும் சற்று நேரம் எடுத்துக்கொண்டேன். I said, Lord, what shall I say to this man? இந்த மனிதனுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் ஆண்டவரே? And the Lord gave me a reply. எனக்கு ஒரு பதிலை கொடுத்தார். I said, did God make a mistake in giving you nails, or do you make a mistake in cutting it off? நெகத்தை கொடுத்து தேவன் நெகத்தை வளர செய்து தேவன் தவறு செய்து விட்டாரா, அல்லது நெகத்தை வெட்டி நீங்கள் தவறு செய்கிறீர்களா என்று கேட்டேன். Are we supposed to allow our nails to grow so long? நெகம் நீளமா வளர முடியாது நாம் அனுமதிக்க வேண்டுமா? And his mouth was shut. அவருடைய வாய் அடைக்கப்பட்டு விட்டது. He didn't know what to say. அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. So it's wonderful to experience how God shuts people's mouth. ஆகவே தேவன் எப்படி மனிதனுடைய வாய் அடைக்கிறார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. All these religious people who instead of dealing with sin, they deal with whether you should have a beard or whether you should dress in a certain way and things like that. மத சம்பந்தமான மக்கள் எல்லாரும் பாவம் என்கிற காரியத்தில் இடைபடுவதை காட்டிலும் எப்படி ஆடை உடுத்துவது, எப்படி தாடி வைப்பது என்பது இதிலே தான் கண்ணோக்கமாக இருக்கிறார்கள். We had a great revival in that church in one day. ஒரு நாளிலேயே அந்த சபையிலே பெரிய எழுப்புதல் நடந்தது. And so many people got liberated. அநேக மக்கள் அங்கே விடுதலை அடைந்தார்கள். And you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? The whole church closed down. முழு சபையும் மூடி விட்டார்கள். Because everybody left, they all got born again and they அங்கிருந்த அனைவரும் மறுபடியும் பிறந்து அங்க வேற வேற இடங்களுக்கு போய் விட்டாலும் சபை மூடி விட்டது ஒரு நாள். So I've seen how God can do so many things if you just learn to listen to him. ஆகவே தேவனுக்கு மட்டும் செவி கொடுக்க நீங்கள் கற்றுக்கொண்டால் தேவன் எவ்விதமான காரியங்களை செய்கிறார் பாருங்க. So many things in life we miss God's will by not listening. தேவனுக்கு செவி கொடுக்க தவறுவதனாலே நாம் எவ்வளவோ விஷயங்களிலே தேவ சத்தத்தை நாம் இழந்து விடுகிறோம். I believe there are many problems you have faced in your life because you have not listened to what God is saying. தேவன் சொல்லுகிறதை கேட்காதபடினாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் अनेक பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். Sometimes we try to solve the problem ourselves. சில சமயத்தில் நாமவே பிரச்சனை தீர்க்க முயற்சி எடுக்கிறோம். There is an answer in God's word to every problem you can face in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்க போகக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவனுடைய வார்த்தையிலே தீர்வு இருக்கிறது. If you have difficulty with your children, there's an answer in God's word. பிள்ளைகளுடைய விஷயத்திலே கஷ்டம் இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தையிலே பதில் இருக்கிறது. So many decisions we have to take in life for our family. நம்முடைய குடும்பத்திற்கென்று பலவிதமான தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. There is an answer in God's word. தேவனுடைய வார்த்தையிலே பதில் இருக்கிறது. We must develop the habit of Mary, Lord, speak to me. மரியாளை போல ஆண்டவரே என்னிடத்திலே பேசும் என்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். You sisters, when you're cooking the food in the kitchen, சகோதரிகளே சமையல் அறையிலே சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே Lord, speak to me. ஆண்டவர் என்னோடு கூட பேசும். When you're sitting in a bus or a train and traveling, நீங்கள் பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணுகிறீர்கள், ரயிலிலே பிரயாணம் பண்ணுகிறீர்கள், Lord, speak to me. ஆண்டவர் என்னோடு கூட பேசும். Through the years, I have developed the habit of listening. இவ்வளவு ஆண்டுகளாக நான் கவனிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டேன். When I wake up in the morning, காலையிலே நான் எழுந்திருக்கும் பொழுது I say, Lord, speak to me. ஆண்டவர் என்னோடு கூட பேசும். During the day when I'm working or going, I say, Lord, speak to me. நாள் முழுவதும் நான் வேலை செய்யும் பொழுதோ அல்லது அங்கே இங்கே போய் கொண்டிருக்கும் பொழுதோ ஆண்டவர் என்னோடு கூட பேசும் என்று Let கேட்கிறேன். me encourage all of you to develop one habit. நீங்கள் எல்லாரும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். It's the way God wants man to live. இப்படித்தான் மனிதன் வாழ முடியாது தேவன் விரும்புகிறார். Don't depend on your own wisdom. உங்களுடைய சொந்த ஞானத்தை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம். I'll give you one verse and then we'll close. ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். It's a very important verse. மிக முக்கியமான வசனம். Proverbs chapter சங்கீதம் 3. 3ஆம் அதிகாரம். Proverbs 3 verse 5 and 6.
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Trust in the Lord with all your heart and don't lean on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து In all your ways acknowledge him and he will make your path straight. He'll direct உன் you. வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். He will show you the way you have to go. நீ நடக்க வேண்டிய வழி அவர் உனக்கு காண்பிப்பார். If you don't lean on your own understanding, நீ உன் சொந்த புத்தியை சாயாமல், that means don't go to the tree of knowledge of good and evil. அதனுடைய பொருள் என்னவென்றால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு செல்லாமல் Go to God. தேவனிடத்திலே செல். Say, Lord, ஆண்டவரே, what shall I do here? நான் என்ன செய்யட்டும் இங்கே? When you want to consider a marriage partner for yourself or for your children, உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ, உனக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ திருமண காரியம் என்று வரும்பொழுது, யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று வரும்பொழுது, Lord, is this the right person? ஆண்டவரே, இந்த நபர் தான் சரியான நபரா? I want to wait on you. உம்மிடத்திலே காத்திருக்கிறேன் Please ஆண்டவரே, guide me. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. I did that for myself and I did that for all my 4 sons. எனக்காக இதை நான் அப்படித்தான் செய்தேன். 4 பையனுடைய விஷயத்திலும் இப்படித்தான் செய்தேன். Lord, is this your will? ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா? So many important decisions in life. வாழ்க்கையில இப்படி எவ்வளவோ முக்கியமான தீர்மானங்கள். What is the answer? அதனுடைய பதில் என்ன? Speak, Lord, your servant is listening. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். Now if you don't, it will take time to develop this habit. இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு காலம் பிடிக்கும். It's like learning to walk. நடக்க கற்றுக்கொள்வது போல. You know how a child learns to walk? எப்படி ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்கிறது? The same way you can develop this habit. அதே போல நீங்களும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். Lord, I want to hear you. Speak to me. ஆண்டவரே, என்னோடு கூட பேசும். Give me an answer to all the problems I face in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலிருந்து எனக்கு தீர்வை தாரும். This is the secret of living the Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதின் ரகசியம். You know, there are so many churches that look to me for some advice. அநேக சபைகள் ஆலோசனைக்காக என்னிடத்தில் கேட்கிறார்கள். And some of them have problems. அதிலே சிலருக்கு உண்மையாலுமே பிரச்சனை இருக்கிறது. I say, Lord, I don't know how to solve it. ஆண்டவரே, எப்படி தீர்ப்பது எனக்கு தெரியாது. You tell me what to say, I'll say. ஆண்டவரே, என்ன சொல்ல வேண்டும் என்று நீர் சொல்லும், நான் சொல்லுகிறேன். If you don't say anything, I'll keep quiet. நீர் ஒன்றும் சொல்லாவிட்டால் நான் அமைதியா இருக்கிறேன். It's like Jesus scribbling on the ground. அது இயேசு தரையிலே கிறுக்குவதை போல, எழுதுவதை போல. I don't know what to say. ஆண்டவரே, நான் ஒன்றும் சொல்ல When விரும்பவில்லை. I hear, I will say. ஆனால் நான் கேட்கும் பொழுது சொல்லுவேன். Develop this habit. இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் It's கொள்ளுங்கள். the most important thing. Jesus said one thing is needful. தேவையானது ஒன்றே என்று இயேசு சொல்கிறார். To listen to God every day. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு செவி கொடுங்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to develop this very important habit. ஆண்டவரே, இந்த முக்கியமான பழக்கத்தை நாங்கள் ஆண்டவரை பழக்கப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். So that so many problems in our life can be solved. அப்படியானால் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஆண்டவரே. We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.